ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டெய்லியும் குளிச்சுட்ருக்கோம். அந்த குளிக்கிற முறையை நீங்கள் சரியாக குளித்தா மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் இப்போ சொல்கிறபடி நீங்கள் குளிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே அந்த முறையை மாற்றிக்கோங்க. நிறையவங்க நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, நம்ம அப்பா அம்மாவே சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்துட்டு பச்சை தண்ணியை குளிக்கும்போது காலில் இருந்து தான் தலைக்கு ஊற்றணும் அப்படின்ட்டு. நம்ம அப்படி குளிக்கக்கூடாது. அதாவது நம்ம குளிக்கும்போது நம்ம உடம்புல ஹீட்லாம் வெளியேறும். இப்படி குளித்தா மட்டும்தான் நம்ம உடம்புல ஹீட்லாம் வெளியேறும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுதான் தப்பானது. நம்ம சரியான முறையில் குளித்தா மட்டும்தான் நம்ம உடம்புலேருந்து ஹீட்டை வெளியேற்றி நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சியாக வச்சுக்க முடியும். நிறையவங்க கால்லேருந்து தலைக்கு ஊற்றுறீங்க பச்சை தண்ணியை அப்படின்னா அதை உடனே மாற்றிக்கோங்க. நான் இப்போ சொல்கிறபடி மாற்றிக்கோங்க. நம்ம குளிர்ந்த தண்ணியை தலையிலேருந்து தான் காலுக்கு ஊற்றணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம குளிர்ந்த தண்ணியை தலையிலேருந்து தான் காலுக்கு ஊற்றணும். அப்போ தான் நம்ம உடம்புல உள்ள ஹீட்டு வந்து முதல்ல தலையிலேருந்து காலுக்கு போகும். ரிட்டன் நம்ம காலுக்கு ஊற்றும்போது கால்லேருந்து மேலே ஏறி நம்ம காது துவாரங்கள், வாயில் துவாரங்கள் வழியாக நம்ம வெளியே வரோம். நம்ம குளிக்கும்போது கொஞ்சமாக தண்ணியை வாயில் வச்சுட்டே குளிங்க. நம்ம குளித்து முடித்தோடனே தான் அந்த தண்ணியை வந்து வெளியேற்றணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம உடம்புல ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணணும். நம்ம குளிக்கும்போது தான் நம்ம உடம்புல ஹீட்லாம் பேலன்ஸ் ஆகும். நீங்கள் சுடு தண்ணியை குளிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, நம்ம முதல்ல கால்லேருந்து தான் தலைக்கு ஊற்றணும். பச்சை தண்ணி குளிக்கும்போது தலையிலேருந்து காலுக்கு ஊற்றணும். சுடு தண்ணி குளிக்கும்போது கால்லேருந்து தலைக்கு ஊற்றணும். இதுதான் சரியான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. இனிமேல் நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம்.